ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசி இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் 10ஆம் தேதி அன்று பௌர்ணமியானது நடக்கிறதுக்கு, இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா, தீமை தரக்கூடிய விஷயமா? நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன, தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யுது. மேலும் 12 ராசிக்காரர்களின் குண நலன்களை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த வகையில் அந்த கடகராசி என்பவர்களுடைய குண நலங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கடகராசிக்காரங்க பொதுநலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. உலகை ஆட்சி செய்து பலரும் கடகராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்களாக இவங்க காணப்படுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசியின் அதிபதி சந்திரன். சந்திரன் மாத்ருகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியன் தந்தை என்றால் சந்திரன் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தாய் தாங்க. தாயை போலவே மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டும், மற்றவர்களின் நன்மைக்காக பாடுபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க. தனக்கென சிறிதும் வைத்து கொள்ளாமல் தன் குடும்பத்துக்காகவோ, தன் உறவுகளுக்காகவோ, தன் தெருக்காகவோ, தனது ஊருக்காகவோ அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களை போலவே கடகராசிக்காரர்களும் தாயின் மீது ரொம்பவே பாசம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இவங்க எதை செய்தாலுமே தாயை முன்னிலைப்படுத்தியே செய்வாங்க. தாய் சொல்லை தட்டாதவர்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசி அப்படிங்கிறது ஜல ராசி என்பதால் ஆறு, கடல் போன்ற நீர் நிலைகளில் விளையும் பொருட்களை கொண்ட தொழில்களை இவர்களுக்கு நல்ல லாபத்தை கிடைக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. கடக ராசிக்கு திரவ பொருள் சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம், டீக்கடை வியாபாரம், ஹோட்டல் தொழில் இவர்களுக்கு கை கொடுக்குங்க. மேலும் கடக ராசிக்காரர்களுக்கு காஞ்சி காமாட்சி, காசி விஷாலாட்சி, மதுரை மீனாட்சி அம்மன் ஆகிய 3 தெய்வங்களும் வழிபடுவது மிக பயன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமான காரியங்களாக இருந்தாலுமே அதை சீக்கிரமாக முடிச்சு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் கடகராசி அன்பு நேர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிரக நிலையை முன்னே ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. செவ்வாயின் பார்வை வந்து சனி மீது பதியுது. இதனால் விரயஸ்தானத்தில் சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்களுமே சஞ்சிக்கிறாங்க. இதன் விளைவாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் அப்படிங்கிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த பிரயாசம் எடுத்தே எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியுங்க. தடைகளும் தாமதங்களும் அதிகரிக்கும். நினைத்தது ஒன்றாக இருக்கும், நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நீடித்த நோய் அகன்று மீண்டும் தலை தூக்கல. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்கார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாகவும் சகாய ஸ்தானாதிபதியாகவும் விளங்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த புதன் பகவான். அவர் ஜென்மத்திற்கு வரும்பொழுது நல்ல விரயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லத்தில் தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழும் யோகம் உண்டாக போகுது. வீடு கட்டுவது அல்லது கட்டின வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. பிள்ளைகளின் கல்யாண கனவு அப்படிங்கிறது நனவாகும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். திருமணத்திற்காக சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கைக்கூடி வரும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைத்து மகிழ்ச்சியாக காணப்படுவீங்க. மேலும் ரிஷப ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான கடவுள் தான் இந்த சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு நிகழ்த்துவாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருக்கும். அதாவது போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு பொருளாதார கை கொடுக்கும், உயர்வை கொடுக்கும், லாபத்தையும் அதிகமாக பெருக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புனித பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்குதல் அப்படிங்கிறது சரளமாக அமையக்கூடுங்க. வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அயல்நாட்டு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடும். நீண்ட நாளைய எண்ணங்கள் படிப்படியாக நடக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியும். தாயின் உடல்நலம் சீராகும். எதிர்காலத்தை பற்றி பயம் அப்படிங்கிறது நீங்க போகுது. பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுசுமே கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் பார்க்குறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை அஷ்டமத்து சனியின் மீது பதிவது அப்படிங்கிறது நல்ல ஒரு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் தொல்லை அப்படிங்கிறது அதிகரிக்கும். இதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன விஷயமாக இருந்தாலுமே உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுகுவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்பு நடைபெறாமல் போகலாம். அதாவது நீங்கள் ஒரு வேலை உங்களால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட கொடுத்து நீங்கள் செய்யலான்னு நினச்சிருப்பீங்க. அந்த விஷயம் செய்யாமலே போகக்கூடுங்க. மேலும் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் அப்படிங்கிறது அதிகமாக வரக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் வாய்தாக்களும் வழக்குகளும் வந்து கொண்டே இருக்கும். இதனால் சற்று மன வருத்தத்தோடு நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் எதை செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால் எந்த முடிவை எடுத்தாலுமே சரி, பணம் சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, பணி சார்ந்த முடிவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்து கவனமாக நல்லபடியாக யோசித்து அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குறுக்கீடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டே இருக்குங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயம் தொடங்குறீங்க அப்படின்னா அதற்கு தடை மேல் தடை வந்து கொண்டே இருக்கும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்காது. நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்களுக்கு அதற்கான ஒரு பலன் கிடைக்க கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்த வண்ணமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பௌர்ணமிக்கு பிறகு அந்த விஷயங்களும் குறையக்கூடுங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காது. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மந்த நிலை அப்படிங்கிறது உண்டாக்கக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விரயங்கள் கூடுதலாக இருக்கும். குடும்ப சுமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க. இந்த மாதிரி தான் கிரகங்களுடைய அமைப்பானது உங்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு மாற இருக்குது. சொல்லப்போனால் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது 50% நல்லதாகவும் 50% தீமை தரக்கூடிய விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து பண்ணுங்கள். பணி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்கிட்டேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கொடுக்காதீங்க. கொடுத்தாலுமே அவங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையானது அமைய போகுது. அதனால தான் உங்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பின்படி இந்த விஷயம்லாம் நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் சிவபெருமானை வழிபடுங்க. சிவபெருமானுக்குரிய உகந்த தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை. ஸோ மறக்காமல் திங்கட்கிழமை அன்று சிவபெருமான் கோவிலுக்கு சென்று ஒரு கொஞ்ச நேரம் அந்த கோவிலில் உட்காந்துட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அந்த கடவுள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்களே நடக்கக்கூடுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட வந்து சேரும். மேலும் உங்களுடைய ராசி அதிபதியை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.